ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு முடிவு கட்டுவதாக மதுரை வடக்கு தொகுதி வேட்பாளர் சரவணன் உறுதியளித்தார். மதுரையில் சௌராஷ்டிரா சமூகம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவர் இதனை அறிவித்தார். நிச்சயமாக என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவ கல்வியை ஒரு டாக்டர் வந்து 5 வருஷம் படிக்கணும். அடுத்து அவர் போஸ்ட் கிராஜுவேட் 3 வருஷம் படிப்பார். அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அது ஒரு 3 வருஷம். அப்போ ஒரு மருத்துவர் உருவாக 10 வருஷம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் மருந்து என்பது உடல் நலத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். அப்போ இது வந்து ஒரு மருத்துவரோட அந்த ஸ்பெஷலிஸ்டோட பரிந்துரையின் பேரில் தான் மருந்து எடுத்துக்கிறோம். ஆன்லைன் விநியோகம் வந்து உறுதியாக தவறானது. அது வந்து நிச்சயம் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது வந்து நிச்சயமாக ஐயா எடப்பாடியார் மூலம் மத்திய அரசை வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒன்று, மக்களை பொதுவாக பார்க்குறோம், எல்லா டீ கடையிலையும் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வராத சந்தேகம் 10 வருஷம் படித்த மருத்துவர்கிட்ட வரும்பொழுது ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எழுதும்பொழுது இதுக்கு சைடு எஃபெக்ட் வருமா டாக்டர்னு கேட்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய மக்கள் அவங்களாம் ஆன்லைனில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மருந்து வாங்குறத தவிர்க்கணும். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.